ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஃப்ரண்ட் கிராஸும் அந்த கிராஸ் பெல்ட், அதாவது ஃப்ரண்ட் இருக்க கிராஸ் பெல்ட்டும் கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த பதிவு. இது வந்து ஃப்ரண்ட் கிராஸ் வந்து நம்ம இத்தனை இன்ச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேஷன் பண்ணி நீங்க எடுக்காதீங்க. நமக்கு மெயின் வந்து கிராஸோட உயரம் தான். நார்மல் வந்து 13.5 இன்ச்சு அந்த கிராஸோட உயரம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேல ஹைட்டா இருந்தாங்கன்னா 14, 14 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹைட் கம்மியா இருந்தாங்கன்னா அந்த 13 13, 12 அந்த அளவுக்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஹைட்டை பொறுத்து இருக்கு. மற்றபடி கிராஸ் பெல்ட் வந்து நமக்கு பேக் எவ்வளவு லென்த் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கூட்டிக்கலாம். அந்த 13.5 இன்ச்சு நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது, உயரம் தைக்கும் போது நீங்க 3 இன்ச்சு பெல்ட் எடுத்தீங்கன்னா போதும். சென்டர்ல 3 இன்ச்சு, ஊக்கு மாட்டுற பக்கம் 3.5 இன்ச்சு வரணும். அந்த 3 இன்ச்சுங்கிறது வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறம் 2.25 இன்ச்சு தான் ரெடி அளவே இருக்கும். அந்த பெல்ட்டோட ரெடி அளவே 2.25 தான் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிளவுஸோட உயரத்தை கூட்ட கூட்ட அதை நீங்க லென்த் கூட்டிக்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லையும் கேட்குறீங்க, அதனாலவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த பிளவுஸ் வந்து ஒரு ஆரி ஒர்க் போட்டிருக்கு. அந்த ஆரி ஒர்க்கும் நம்ம எப்படி தைக்கணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு பதிவு உங்களுக்கு போடணுங்கிறதுக்காக இந்த ஒரு சிங்கிள் கைடு வச்சு அந்த ஆரி ஒர்க், அந்த ஒர்க்கெல்லாம் அடிப்படாமல் தைப்போம் இல்லையா, அதுக்காக அதுவும் சேர்த்து இதில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். பாருங்க, அந்த கிராஸ் பெல்ட்டுக்காண்டி ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அது ஒரு வேலையே கிடையாது. நமக்கு கிராஸோட உயரம் தான் முக்கியமா கரெக்டா இருக்கணும், அதுதான் பர்ஃபெக்டா இருக்கணும். பெல்ட் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கூட்டி வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம். இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு வயிறு தொப்பு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வந்து பேக்ல போடக்கூடிய அளவுக்கு ஃப்ரண்ட்ல இறக்கம் போட மாட்டாங்க. ஏன்னா வயிறை பிடிச்சி இழுக்குங்கனால போட மாட்டாங்க. அதனால பேக்ல இருக்கிற உயரத்தோட ஃப்ரண்ட்ல வந்து அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்டை வந்து குறைச்சிக்கலாம். குறைக்கும் போது கொஞ்சம் இந்த வி ஷேப்ல கொஞ்சம் மேலே ஏறின மாணிக்கு இருக்கும். அது வந்து வயிறு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால நான் அது தைக்கும் போது உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த கிராஸ் பெல்ட் வந்து ஒரு காரணமே கிடையாது. அதை நீங்கள் இத்தனை இன்ச் தான் இருக்கணும்ட்டு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கிராஸோட உயரம் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து இதில் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் பெல்ட் இருக்குல்லையா, அது லைனிங் 4 பீஸ் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு விட்டுட்டு அந்த 1.5 இன்ச்சு கிளாத் வந்து உள்ளே போயிடணும். உங்களுக்கு சப்போஸ் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. லைனிங் வந்து அதிகமாக உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்போ ஒரு எப்படி இருந்தாலும் 1.5 இன்ச்சு வந்து கிளாத் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா டைட் கிடைக்கும், அந்த இடம் கிரிப்பு நல்லா கிடைக்கும். இது நான் துணி அதிகமாக இருக்கனால 3 பீஸ் ஒரே அளவு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தைச்சோம்னா நம்ம பேண்ட் கிளாத்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஒன்றரை இன்ச் தைச்சிருக்கேன் இல்லையா, அப்படியே லைனிங் மட்டும் எடுத்து ஓரத்தில் எட்ஜ் தையல். அதை மடிச்சுட்டு இந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம பைப்பிங் வைப்போம் இல்லையா, அது மாதிரி பொடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். இல்லை லைனிங் எனக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைனிங் லைட்டாக தெரியணும் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அந்த பட்டி வந்து சுருளாமல் இருக்கிறதுக்கு அந்த இடம் நல்லா கிரிப்பு கிடைக்கும். கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரெண்டு ஒன்று போல் வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு நமக்கு பட்டி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பட்டி 3 இன்ச்சு வேணும். அதாவது இது ஒரு நார்மலான ப்ளவுஸ் தான். பட்டி 3 இன்ச்சு வேணும். ஊக்கு மாட்டுற பக்கம் வந்து 3.5 இன்ச்சு இருக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பெரும்பாலும் மார்க் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கு புரியலன்னு சொன்னனால தான் இப்போ நான் இதில் தெளிவாக கொஞ்சம் சொல்கிறேன். இங்கே 3.5 இன்ச்சு, அதாவது ஊக்கு மாட்டுற இடத்துல அதை அப்படியே ஷேப் எடுத்துக்கணும். அவ்வளோ லைட்டாக இந்த ஷேப் எடுத்தோம்னா போதும். இப்போ இந்த பட்டி வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். இதில் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கும்போது இங்கே கொஞ்சம் கனம் கிடைக்கும் இல்லையா? அப்போ வந்து பட்டி சுருங்கவே சுருங்காது. அதுக்கு தான் இங்கே கீழே வந்து 1.5 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு 1 இன்ச்சில் பட்டையை அப்படி தையல் போட சொல்கிறோம். அப்போ வந்து நல்லா கனமாக இருக்கும். பேண்ட்டு கிளாத் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. கிராஸ் பீஸ் தைச்சிருவோம். இதில் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். ஆரி ஒர்க் போட்டோன்னா நம்ம எப்படி தைக்கணும்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்ப ஒருக்க நான் சொல்கிறேன். இந்த கைடில் வந்து தைக்க முடியாது. ஏன்னா இது டபுளாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சிங்கிள் கைடு இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் கைடு இருக்கும், ஒன் சைடு. அது வந்து நமக்கு ரைட் சைடும் கிடைக்கும், லெஃப்ட் சைடு 2 பக்கமும் கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம எது கை வாட்ட வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த கைடை நான் மாற்றிடுறேன். இந்த கைடை எடுத்துட்டு இதை போடுறேன். இந்த ஆரி ஒர்க்கு இதை மட்டும் தைச்சிட்டு அப்புறம் திருப்பி அந்த கைடு மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு இது தைக்கும்போது நம்ம இந்த நெக்கு வந்து வெட்டிட வேண்டாம். வெட்டினாலுமே அழகாக தைச்சிக்கலாம். ஆனால் வெட்டாமல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வெட்டினோம்னா நமக்கு அந்த இடம் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். நல்லா அழுத்தி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் நல்லா தெரியுது. அந்த உள் பக்கம் தெரியுது பார்த்தீங்களா? அதே மேலே வரைஞ்சிக்கோங்க. வெட்ட வேண்டாம். இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா? அதில் தான் நம்ம தைக்க முடியும். ஏன்னா ஆரி ஒர்க்கு வரையும் போதே கரெக்டாக ட்ராயிங் வரைஞ்சிடணும். அந்த நெக்கு வந்து நமக்கு அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரைஞ்சிடணும். இப்படி ஆரி ஒர்க்கு வந்து தலைகீழ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஆரி ஒர்க்கு கணக்கு பண்ணி இந்த நெக்கு வரைஞ்சிக்கோங்க. அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல கரெக்டாக ஒரு நூலில் பண்ணியிருப்பாங்க. அதை ஒட்டி போட்டிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். எந்த ஆரி ஒர்க் போட்டாலும் கையில் நூல் எம்ப்ராய்டிங் மாதிரி லாஸ்ட்டில் ஒரு லைன் போடுவாங்க. அது பக்கத்தில் நம்ம கைடை வச்சு தைக்கலாம். அதை தள்ளி போயிட்டோம்னா தான் நமக்கு அடிபட்டுரும். இது தைச்சிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி ஆப்போசிட் பக்கம். இதில் ஆப்போசிட்டில் வந்து நம்ம இது ஆரி ஒர்க்கு கிடையாது. அப்போ வந்து நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே தைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து எவ்வளோ கழுத்து நம்ம வரைஞ்ச விட எவ்வளோ கழுத்து ஏற்றி இறக்கம் இது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம உள்ள கிளாத் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது சிங்கிள் பீஸாக இருக்கு இல்லையா? அதில் ஆரி ஒர்க் இருக்கனால கொஞ்சம் கனமாயிரும்.
இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அப்புறம் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இதில் வந்து எஜ்ஜு தையல் போட்டுடலாம். எஜ்ஜு தையல் போட்டதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்ளே போயிடும். பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த உள்ளே உள்ள கிளாத் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நம்ம அந்த ஒர்க்கு மட்டும் க்ளீனாக தெரியணும். அப்போ போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இது மாதிரி வெளியிலலாம் வந்துருச்சாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக நம்ம அந்த ஒர்க்கு மட்டும் தெரியணும். அதான் நல்லா கிராண்டாக தெரியும். அதே மாதிரி இந்த பேக் எடுத்துக்கிறேன். பேக்கில் இந்த ஆரி ஒர்க் இருக்கு இல்லையா, அதை சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பக்கம் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. அதனால் அப்படி பின்பக்கம் திருப்பிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் போட்டோம் இல்லையா, அது மாதிரி இந்த பக்கம் இதுலேயும் போட்டுடலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கிராஸ் பட்டின்னு மட்டும் தான் தைக்கணும்னு நினச்சேன். இது ஆரி ஒர்க் இருக்கிறனால சரி கையோட இதையும் உங்களுக்கு லைட்டாக தெரியப்படுத்திக்கலான்ட்டு சேர்த்து இந்த வீடியோவில் பண்ணுறேன். அதே மாதிரி ஆரி ஒர்க்குக்கு வரையும் போது நம்ம நல்லா க்ளீனாக வரைஞ்சி கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னு கழுத்து அகலமாகவோ இல்லை ரொம்ப குறுகலாவோ கொஞ்சம் கோணலாக போட்டோன்னா அவங்களும் அதே மாதிரி தான் போட்டுருவாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் நல்லா கிளியராக ட்ராயிங் பண்ணும்போதே நல்லா பண்ணி கொடுக்கணும். இதே ஆரி ஒர்க் போடும்போது அவங்க டெய்லரிங் சம்மந்தப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. நம்ம கொஞ்சம் தப்பாக வரைஞ்சிட்டானாலும் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் இந்த வேலையை தெரியாதவங்க ஆரி ஒர்க் பண்ணாங்கன்னா அது நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக வரைஞ்சி கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதில் அப்படியே அவங்க ட்ராயிங் போட்டுருவாங்க. இதுலேயே அதே மாதிரி தான். இந்த லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியவே கூடாது, நல்லா கிளியராக இருக்கணும். இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிளீனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் நான் தைச்சு காமிக்கிறேன். ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கொயராகவே எடுத்துக்கோங்க. நான் எப்பயும் எடுப்பேன் இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து கடைசியில் சைஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் பண்ண எல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ரஃப்பாக தச்சு எடுத்துகிட்டு அப்புறம் கடைசியில் இது பண்ணிக்கலாம். அதே இந்த பின் சைடு வச்சு
இதில் எடுத்து விட்டு அந்த எஜ்ஜு தையல் போட்டுருவோம். இப்போ இதில் வந்து நம்ம லைனிங் வெளியில் தெரியுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது தச்சு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே கூடி வந்து சின்ன எம்மிங் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த லைனிங் வந்து வெளியில் வராது, லூஸ் கொடுக்காது, நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம தையல் போட முடியாது. தையல் போட்டோம்னா பிரச்சனை தான், அந்த ஸ்டோன்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம இப்போ ஃப்ரண்ட்டை முடிச்சிடுவோம். இப்போ கைடை மாற்றாதனால தான் நான் கையோட அந்த ஆரி வரைக்கும் உங்களுக்கு தச்சு காமிச்சேன். இப்போ கைடு மாற்றிடலாம். நார்மல் கைடு போட்டுக்கலாம். லைனிங் சுற்றி தையல் போட்டுடலாம். லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அந்த பிசரெல்லாம் வெட்டிடலாம். கிராஸ் டாட் பிடிக்கிறேன். கீழே அந்த சென்டரு கனெக்ட் பண்ணி பிடிப்போங்களே எப்பயும் போல். அதே மாதிரி ஊக்கு மாற்று பக்கம் சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச். இப்போ இந்த 2 டாட்டும் சென்டர் கனெக்ட் பண்ணி 3வது டாட் அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடு இந்த 3வது டாட், அதாவது ஆம்கோல் பக்கம் பிடிக்கிறோம்ல, அந்த டாட் பிடிக்கும் போது மட்டும் ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
இப்போது இந்த கிராஸ் பெல்ட் தைக்கிறோம். இதில் வந்து கிராஸ் பெல்ட்டில் வந்து நம்ம பிசிறு இல்லாமலும் தைக்கலாம். அப்படி தைக்கணும் இந்த ஒரு இன்ச்சு தள்ளி தையல் போட்டிருக்கோம், அது போடாமல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக தைக்கலாம். எப்படின்னா இந்த சிங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த லைனிங்கை மட்டும் எடுத்துட்டு இந்த பாடி பீஸில் வச்சுட்டு கீழே ஒரு லைனிங் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து திருப்பி இந்த பக்கம் தைக்கணும். இப்படி தைச்சிட்டோம்னாக்கும் நமக்கு அந்த பிசுறே தெரியாது. நான் வேணால் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். அதாவது கீழே ஒரு பீஸ் மட்டும், ஒரு லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த தையல் போடலைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இது இருக்கு இல்லையா, வச்சு அதே 1/4 இன்ச்சு மேலே அந்த லைனிங்கை வச்சு அதே 1/4 இன்ச்சு இதை நல்லா சுருட்டி இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. நம்ம அந்த தையல் போட்டனால நமக்கு கொஞ்சம் இடம் பத்தாது. தையல் போடாமலே நீங்கள் இதை தைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கூட அந்த தையல் போட்டுக்கலாம். மூணு ஒரே ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பிசுறே தெரியாது. உள்ள இருக்கு இல்லையா, பிசுறு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உள்ள பிசுறே வேண்டாம், தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ரெண்டு பக்கம் பிசுறே இருக்கு. இப்போ நம்ம வந்து ஓரத்தையில் இடத்துல போட்டுக்கலாம். தையல் போட்டோம்னா தான் நமக்கு அந்த கிரிப்பு கிடைக்கும். ஒரு 2 இன்ச்சுக்கு ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. அப்படியே மடித்து மேலேயும் அப்படியே உள்ள கூடி மடிச்சிருங்க. மடிச்சுட்டா நமக்கு பிசுறு தெரியாது. அவ்வளோதான்.
இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பட்டி தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பட்டி கரெக்டாக இந்த எட்ஜுக்கு வர்ற அளவுக்கு நம்ம இந்த நெக்கை நம்ம வரையணும். அது மாதிரி ஷோல்டரிங்கை பிடிக்கும்போது கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். அப்போது தான் நமக்கு ஆரி ஒர்க் வந்து கரெக்டாக ட்ராயிங் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஊக்கு மாற்ற பட்டி இதுக்கு 1.5 இன்ச் இருந்தால் போதும், ஏன்னா இது சிங்கிளாக தானே மடிக்க போகிறோம். அதனால் மடிக்கும் போது ஒரு 3/4 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இந்த பிசுரை உள்ளே மடித்து அப்படியே தைச்சிடலாம். இந்த பட்டி தைக்கிற இதுக்கு 3 தையல் போடணும்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறோம், திருப்பி மடித்து ஒரு எஜ்ஜு தையல் போடுறேன், திருப்பி 3/4 இன்ச்சு மடித்து ஒரு தையல் போடுறேன், அதுக்கப்புறமாட்டி பிசுரை மடித்து ஒரு தையல் போடுறேன். இப்படி தைச்சோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், அது மாதிரி பெண்ட் ஆகாமல் இருக்கும். இந்த பட்டி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒருத்தர் தைக்கும் அப்படி வளைஞ்சிக்கிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி தைச்சா வளைவு இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அவங்க போடும்போது நல்ல ஒரு நம்ம வெளியில் தெரியலையே அப்படிங்கிறதுக்காண்டிலாம் அதை எப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லா நீட்டாக இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு தைச்சது பார்த்துருப்பீங்க, இது எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்களேன். இந்த ஆரி ஒர்க்கும் அழகாக பண்ணியிருக்கோம். கிராஸும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டிருக்கேன், ஆனால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டாலுமே கூட உங்களுக்கு நல்லா கரெக்டாக உட்காரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் தச்சு காமிச்ச அந்த கிராஸ் பெல்ட், அந்த கிராஸ், அப்புறம் அந்த ஆரி ஒர்க்கோட அந்த சிங்கிள் கைடு போட்டு தைக்கிறது எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நான் அந்த கிராஸ் பெல்ட் வந்து பிசுறு இல்லாமல் தைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில பேர் உள்ள பிசுறே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களே, அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதே மாதிரி தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடலோட பார்க்கலாம். பாய்.